வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணை கள்ளக்காதலன் அடித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இருளர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி எலிகளை கையில் பிடித்துக் கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மக்கள் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாமல் முதல்வர் ரங்கசாமி மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் குழப்பி வருகிறார் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே விபத்து காயமடைந்தவரை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லாததால் ஆபத்தான நிலையில் ஆட்டோவில் ஏற்றி சென்றனர். புதுச்சேரியில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணை கள்ளக்காதலன் அடித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட வடுவாக்குப்பம் பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் இளவரசி. வயது 38. கணவரை பிரிந்து வாழும் இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான ராஜ் என்கிற கிருஷ்ணப்பனுடன் இளவரசிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இளவரசியின் வீட்டில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ராஜீவ் இளவரசியை அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து இளவரசியின் உடலை இருசக்கர வாகனத்தில் வாழை இலை வைத்து கட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான துருவக்கரையில் வீசிவிட்டு ராஜீவ் சென்றுள்ளார். இந்த கொலை தொடர்பாக புதுச்சேரி நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜீவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்படி கிடையாது. ஓஹோ சரியா போச்சு. நாட்டு மாதிரி புதுச்சேரியில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இருளர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி எலிகளை கையில் பிடித்துக் கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக 20க்கும் மேற்பட்ட இருளர் மற்றும் பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து பழங்குடியினர் விடுதலை இயக்கம் சார்பில் எலிகளை வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எலிகளை கையில் வைத்துக் கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுவையில் மக்கள் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாமல் முதல்வர் ரங்கசாமி மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் குழப்பி வருகிறார் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுவையில் மருத்துவ படிப்புகளில் NRI இடஒதுக்கீடு முறையில் ஆண்டுதோறும் முறைகேடாக மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகின்றன. தற்போது அது அதிக அளவில் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான விரிவான விசாரணை தேவை என கூறினார். புதுச்சேரியில் மதுக்கூடங்கள் பெருகியதால் பெண்கள் உள்ளிட்டோருக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளது. புதுச்சேரியில் மும்பையை சேர்ந்த சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மது விற்பனை விவரங்களை அரசு முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றார். புதுவை அரசை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தி எந்த பலனும் இல்லை. எனவே மக்களுக்கான வழக்கறிஞராகவே எதிர்க்கட்சிகள் வாதாடும் நிலை உள்ளது. நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாததை கண்டித்து போராடும் மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் முதல்வர் ரங்கசாமி குழப்பும் வகையில் செயல்படுகிறார் என்றார்.
அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே விபத்தில் காயமடைந்தவரை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லாததால் ஆபத்தான நிலையில் ஆட்டோவில் ஏற்றி சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே சாலை நடுவே சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி ஒன்று நடுவழியில் திடீரென பிரேக் போட்டு வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பத்துக்கண்ணை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தை சேர்ந்த பெருமாள் என்பவர் எதிர்பாராத விதமாக லாரியின் பின்புறம் மோதி தலையில் பலத்த காயமடைந்து சரிந்து விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அரியாங்குப்பம் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை அழைத்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லை என தெரிவித்துள்ளனர். மாற்று இடங்களில் உள்ள ஆம்புலன்ஸ் வாகனத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டதற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கான டிரைவர் இல்லை என கூறி ஏற்பாடு செய்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் ஆம்புலன்ஸ் வாகனம் ஏதும் வராததால் காயம் அடைந்தவருக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதாலும் அருகில் இருந்த ஆட்டோவில் ஏற்றி சென்றுள்ளனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் பெரும் வேதனை அடைந்தனர். மேலும் அரியாங்குப்பம், தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் எப்பொழுது விபத்து ஏற்பட்டாலும் இங்கு இருக்கும் மருத்துவமனைகளிலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவது கிடையாது எனவும் சில மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டு இருக்கிறது எனவும் தங்களது அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். புதுவையில் மீனவர்களுக்கான மழைக்கான நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவையில் மீன்வளம் மீனவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மீனவர்கள் குடும்பத்துக்கு மழைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 3000 வழங்கப்பட்டு வருகிறது. நிகழாண்டில் மழைக்கால நிவாரணமாக 19,302 மீனவ குடும்பத்தினருக்கு ரூபாய் 5.79 லட்சம் வழங்கப்பட உள்ளது. இதனையடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பயனாளிகள் மழைக்கால நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர், செந்தில்குமார், மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் 10,104 மீனவ குடும்பங்களுக்கும், காரைக்காலில் 3,751 குடும்பங்களுக்கும், மாஹேவில் 527 குடும்பங்களுக்கும், ஏனாமில் 4,920 மீனவ குடும்பங்களுக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என அதிகாரிகள் கூறினர். புதுச்சேரியில் 2வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு முதல்வர் அறிவித்தபடி உடனடியாக பணி வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு பல்வேறு பணிகளுக்கு 2,632 ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். அப்போது தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி பணிக்கு அமர்த்தப்பட்ட 2,632 பேரையும் தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2,632 ஊழியர்களுக்கும் 10,500 சம்பளத்தில் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அறிவித்து ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக இன்று தீயணைப்புத்துறை அலுவலகம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுடன் சென்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், கடந்த 2016ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக மீண்டும் வேலை வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தது போன்று 10,500 சம்பளத்துடன் கூடிய வேலையை உடனடியாக வழங்க வேண்டும். அதுவரை ஊழியர்களின் போராட்டம் தொடரும். அதிமுகவும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்றார். புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளையும் செய்து முடிக்காமல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என நேரு எம்எல்ஏ எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் விரிவாக்கம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ரூபாய் 29 கோடி செலவில் நடந்து வருகிறது. இந்நிலையில் புதிய பஸ் நிலைய பணிகள் முடிவடைந்து நகராட்சி மூலம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு செய்தபோது கழிவறைகளுக்கான பாதாள சாக்கடை இணைத்து
கட்டமைப்பு, வணிக கடைகள், அலுவலகங்களுக்கு குடிநீர் இணைப்பு, மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு, பொதுமக்கள் அமர்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் அறைகள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் ஏற்படுத்தவில்லை. புதுச்சேரி புதிய பஸ் நிலையத்தில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் பஸ் நிலைய கட்டுமான பணியின் குறைகளையும் இதற்கு செலவழித்த பணத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகளை வெளிப்படுத்தும் விதமாக தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடிமைப்பணி அதிகாரிகள் 6 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இது குறித்து துணைநிலை ஆளுநரின் உத்தரவுப்படி சார்பு செயலர் ஜெயசங்கர் அனுப்பிய சுற்றறிக்கையில் அச்சு எழுதுபொருள் பிரிவின் சார்பு செயலராக உள்ள சுதாகர், தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் சிவராஜ் மீனா, தொழில்நுட்பம் உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, புதுச்சேரி துணை முதன்மை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ் ஆகியோருக்கு கடந்த ஜூலை முதல் சார்பு செயலர் நிலையிலிருந்து துணை செயலராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தொழில் வணிக துறை இயக்குநர் ருத்ரகவுடா, போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் ஆகியோருக்கு கடந்த ஜனவரி முதல் கூடுதல் செயலராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் மொபைல் போன் வைத்திருந்த 2 கைதிகள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். கடந்த 9ஆம் தேதி வார்டன் ஷாஜகான் விசாரணை கைதிகள் யார்டில் சோதனையில் ஈடுபட்டார். அப்போது வில்லியனூர் கஞ்சா வழக்கு கைதி மணிகண்டன் என்கிற மறுமணி அறையில் மொபைல் போன், சார்ஜர் மற்றும் சிம் கார்டு பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி விசாரணை கைதிகள் 2வது யார்டில் நடந்த சோதனையில் அரியாங்குப்பம் பாக்சோ வழக்கு கைதி ராஜி என்கிற ரமணா அறையில் மொபைல் போன், சார்ஜர், சிம் கார்டு இருந்தது. அப்போது அறையை சோதனை செய்த சிறை வார்டர்களை ஆபாசமாக பேசியதுடன் கீழே தள்ளி பணி செய்ய விடாமல் தடுத்தார். இது குறித்து வார்டன்கள் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்று விசாரணை கைதிகள் 2 மீதும் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கடலோரத்தில் அந்நியர்கள் நடமாட்டம் குறித்து கடலோர காவல் படைக்கு மீனவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் போதைப் பொருள்கள் கடத்தல் நம் நாட்டின் வழியாகவும் நடைபெறுகிறது. இதனால் அந்நிய சக்திகள் ஊடுருவ வாய்ப்புள்ளது. அந்நியர்கள் ஊடுருவ முடியாத வகையில் மீனவர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். அந்நியர் நடமாட்டம் குறித்து மீனவர்கள் கடலோர காவல் நிலையத்திற்கு 112 என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம். மீனவ கிராமங்களுக்கு சம்பந்தமின்றி வருவோர் குறித்தும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேச நலனுக்காக கடலோர பாதுகாப்புக்கு மீனவ சமுதாய மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். கடலோர காவல் படையில் 200 ஊர்காவல் படையினர் சேர்க்கும் நிலையில் அதில் நீச்சலையும் தகுதியாக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி PRTC ஒப்பந்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 276 ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் பணி நிரந்தரம் கோரி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரசு சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின்படி கடந்த 4ஆம் தேதி முதல் புதுச்சேரி முழுவதும் சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக நேற்று காமராஜர் சாலையில் பெரியார் சிலை முதல் ராஜீவ் சதுக்கம் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. தாசில்தார் பிரதீவ் முன்னிலையில் நகராட்சி ஆணையர்கள் கந்தசாமி, சுரேஷ்ராஜ், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் சாலை இருபுறமும் இருந்த கடைகள், பெயர் பலகை, விளம்பர போர்டுகள், சிமெண்ட் கட்டைகள், பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு அகற்றினர். இடுத்து அகற்றப்பட்ட பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் லாரியில் ஏற்றி சென்றனர். அப்போது வியாபாரிகள் சிலர் ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் NRI இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேர போலி சான்றிதழ்கள் வழங்கியதாக எழுந்த புகாரின் பேரில் 44 மீனவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். புதுவையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் NRI இடஒதுக்கீட்டில் 116 இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இதற்காக 2 கட்டங்களாக நடைபெற்ற கலந்தாய்வுகளில் 37 மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். அப்போது NRI ஸ்பான்சர் ஒதுக்கீட்டில் போலி சான்றிதழ்களை வழங்கி
வழங்கி பல மாணவர்கள் சேர்க்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. மேலும் சேர்க்கப்பட்ட இடங்கள் போக மீதமுள்ள 79 இடங்களுக்கு 134 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களது சான்றிதழ்கள் சென்டாக் நிர்வாகத்தால் சரிபார்க்கப்பட்டது. அப்போது 44 பேரின் NRI ஸ்பான்சர் சான்றிதழ் போலியானவை என தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மாணவர்களின் சான்றிதழ்களை வெளிநாட்டு தூதரகங்களுக்கு அனுப்பி சென்டாக் நிர்வாகம் விசாரித்தது. இதில் அந்த சான்றிதழ்கள் போலியானவை என உறுதிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் செரியல் ஆன் சார்பில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலி சான்றிதழ்களை வழங்கியதாக 44 மீனவர்கள் மீது போலி ஆவணங்கள் தயாரித்தல், போலி ஆவணங்களை உண்மை என சமர்ப்பித்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் பிணையில் வெளிவராத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுடெல்லி, மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சம்பந்தப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் புதுச்சேரி கடலூர் சாலை பெரியார்குப்பம் பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் கடந்த 4ஆம் தேதி முதல் புதுவை முழுவதும் சாலையோர ஆக்கிரமிப்பு பணிகள் அகற்றப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி கடலூர் சாலை பிள்ளையார்குப்பம் சந்திப்பில் சாலையோர ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வைத்திருந்த பெட்டி கடைகள், விளம்பர பலகைகள் அப்புறப்படுத்தும் பணி நடந்தது. பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து, பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலை, மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கடைகளை JCP மற்றும் கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தினர். இதனிடையே ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியை தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, புதுச்சேரி போலீஸ் போக்குவரத்து சீனியர் சூப்பரண்ட் பிரவீன்குமார் திரிபாதி பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இருப்பினும் அங்குள்ள பாண்லே நிறுவனத்தின் பூத் அகற்றப்படாமல் விடப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் பழனிசாமி நகரில் ரூபாய் 25 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் பழனிசாமி நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 24,74,000 மதிப்பீட்டில் புதியதாக சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி திமுகவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரியங்கா காந்தியை ஆதரித்து வயநாடு தொகுதியில் புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் வயநாடு தொகுதி மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் பங்கேற்ற இறுதிக்கட்ட பிரச்சாரமான ரோட் ஷோ நடைபெற்றது. அந்த வகையில் வயநாடு மாவட்ட தலைவர் முன்னாள் MLA NT அப்பச்சன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் விஷ்ணுஜித் MLA, IC பாலகிருஷ்ணன் MLA, முஸ்லிம் லீக் தலைவர் உமர் ஆஜி இவர்களுடன் இணைந்து புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் RE சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவெங்கட முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் கல்பட்டா, அடிவாரம், நீலாபுரா, தாமரைச்சேரி, முக்கம், சுல்தான் பத்தேரி, நாய்க்கட்டி, துள்ளியூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் VN ரகுபதி, அசோகன், பிரபு, மோகன்ராஜ், அமேதி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுபம், பொதுச் செயலாளர் சுரத் சிங், அகில இந்திய சிறுபான்மை பிரிவு தலைவர் பிரசாத் நாயுடு மற்றும் சேவாதள தொண்டர்கள் உட்பட காங்கிரசார் திரளானோர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணை கள்ளக்காதலன் அடித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இருளர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி எலிகளை கையில் பிடித்துக் கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மக்கள் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாமல் முதல்வர் ரங்கசாமி மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் குழப்பி வருகிறார் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP குற்றம் சாட்டியுள்ளார்.
அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே விபத்து காயமடைந்தவரை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லாததால் ஆபத்தான நிலையில் ஆட்டோவில் ஏற்றி சென்றனர். துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.